காஞ்சிபுரத்தில் இருந்தாலும் இவங்க போய் அவங்கள்ட்டேருந்து போய் அனுகிரகம் வாங்கிறது அப்படிங்கிறது ஒரு சிரமமான ஒரு காரியம். அதற்காக இங்கேருந்து திருப்பதிக்கு போய் அவரை ரிக்வெஸ்ட் பண்ண, நீங்கள் இது மாதிரி 400 பேர் ஒரு கம்யூனிட்டியில் இருக்காங்க, அவங்கள வந்து நீங்கள் வந்து பார்த்து அவங்களுக்கு அனுகிற பாஷன் கொடுக்கணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணேன். அவர் சொன்னார், இந்த மாதிரி நவராத்திரிக்கு முடிஞ்ச அடுத்த நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக 3ஆம் தேதி அக்டோபர் வந்தார். அவர் வந்த பொழுது அவருக்கு வந்து பூர்ணகும்பம் கொடுத்து ஒரு சிறப்பான வரவேற்பு கொடுத்தோம். வேத விற்பனர்கள் வந்து வேத கோஷம் முழங்க அவரை வரவேற்றோம். அந்த 400 சீனியர் சிட்டிசன்ஸும் அதை தவிர ஒரு 200 பேர் அவங்கள கவனிச்சிக்கிறதுக்காக இருக்காங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து நீங்கள் அந்த வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. அவங்க அவ்வளோ அழகாக அவருக்கு ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கரன்னு சொல்லி அவங்கள ஒரு ரொம்ப அழகான ஒரு ப்ரொசஷனில் லீட் பண்ணி அழைச்சிட்டு வந்தாங்க. அதை முடிச்சுட்டு அவரை நேராக வந்து அங்கே உள்ள சிவா விஷ்ணு ஆலயத்துக்கு அழைச்சிட்டு வந்தோம். இந்த சிவா விஷ்ணு ஆலயத்தில் ஒரு 5 சன்னதிகள் இருக்குது. பெருமாள் சன்னதியும் இருக்குது, சிவன் சன்னதியும் இருக்குது. எல்லா சன்னதி உள்ளேயும் அவர் போய் அவர் கையால் வந்து ஆர்த்தி எடுத்து சாமியை வணங்கினார். அது வணங்கிட்டு அவர் கோயிலை விட்டு வெளியில் வரும்பொழுது அங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 பெண்கள் அங்கே அந்த கோயில் வாசலில் கூடியிருந்தாங்க. அவங்க வந்து எல்லாரும் ஒரே மாதிரி சீருடை அணிஞ்சு புடவை கட்டி நின்றுருந்தாங்க. அதை பார்த்து அவருக்கு ஒரு பிரமிப்பு. அவங்க எல்லாரும் வந்து நெத்தியில் திலகமும், கையில் வளையலும், காலில் கொலுசும், கையில் மற்றும் வெட்டி இதெல்லாம் அணிஞ்சு ஒரு பாரதிய பண்பாடு முறையில் அவங்க எல்லாரும் இருந்தாங்க. அதை பார்த்துட்டு அவர் கேட்டார், இவங்க எல்லாம் யார் அப்படின்னு. அது நாங்கள் சொன்னோம், இந்த 400 பேர் இங்கே வயசானவங்க இருக்காங்க, இவங்களை கவனிச்சிக்கக்கூடிய ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் அண்ட் கேர்டேக்கர்ஸ் தான் இவங்க அப்படின்னு. இவங்க எங்கேருந்து வராங்க அப்படின்னு ரொம்ப அனுசரணையோடு கேட்டார். அதுக்கு நான் சொன்னேன், இவங்க எல்லாரும் இங்கே பக்கத்தில் இருக்கிற வில்லேஜஸ்லேருந்து தான் வராங்க அப்படின்னு. ஸோ இதுதான் ரொம்ப சிறப்பான அமைப்பு, இப்படி தான் வந்து இன்க்ளூசிவ் க்ரோத் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொன்னார். அதாவது ஒரு சிட்டி உள்ள வந்து ஒரு பொல்யூஷன் நிறைந்த இடத்துல, இடம் ஃப்ரீயாக இல்லாத இடத்துல இந்த வயசானவங்களை பார்க்குறத விட சிட்டியை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்து அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு நிறையா ஓப்பன் ஸ்பேஸ், நிறையா ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ ஏர், க்ளீன் வாட்டர், நிறைய க்ரீனரி, நடக்கக்கூடிய இடங்கள், இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அவங்கள இங்கே கொண்டு வர்றது தான் நல்லது. இது மாத்திரம் இல்லை, இப்போ இவங்களை கவனிச்சுக்கிறதுக்கு 200 பேரை நீங்கள் வேலையில் அமர்த்திருக்கீங்க. இப்போ நீங்கள் இருக்கிற இடம் பூஞ்சேரிங்கிற இடம், அதை சுற்றி உள்ள இந்த வில்லேஜஸில் ஒரு 200 பேர் வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் ஒரு அடிப்படையாக ஏற்பாடுகள் பண்ணியிருக்கீங்க. அது ஒரு பெரிய வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவருடைய பாதுகையை அந்த எல்லா லேடிஸ்க்கும் அனுப்பிச்சி வச்சு அவங்க எல்லாரும் அதை தொட்டு வணங்குற மாதிரியான ஒரு ஏற்பாடு பண்ணார். அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த இன்ஃபேக்ட் அங்கே வந்தது வந்து இந்த சீனியர் சிட்டிசன்ஸுக்கு, ஆனால் அவர் முக்கியத்துவம் கொடுத்தது வந்து அந்த இருந்த ஒரு 200 பேர் அந்த வில்லேஜர்ஸ், அவங்களுக்கு தான் அவர் அதிக முக்கியத்துவம் இன்றைக்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவரை வந்து நாங்கள் கோஷாலாக்கு அழைச்சிட்டு போனோம். அங்கே ஒரு 3 ஏக்கரில் நாங்கள் ஒரு 150 நாட்டு பசு வச்சு பராமரிச்சிட்ருக்கோம். இதுவும் ஒரு 6 வருஷமாக அங்கே பராமரிக்கிறோம். அந்த நாட்டு பசு பார்த்த உடனே அவர் கேட்டார், இந்த பசுக்கள்லாம் கருத்தரிக்கிறது எப்படி, நீங்கள் வந்து இன்ஜெக்ஷன் போடுறீங்களா எப்படின்னு. இல்லை, நாங்கள் வந்து நேச்சுரல் இங்கே சேகரித்து அதையும் வருஷம் முழுக்க கொடுக்கணும்னு சொன்னோம். இதுவும் ஒரு சிறப்பான ஏற்பாடு. ஏன்னா இந்த ஒரு வில்லேஜ் எக்கானமியை நீங்கள் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத ரொம்ப பாராட்டி பேசினார். அங்கே ஒவ்வொரு பசு மாட்டுக்கும் அவர், நீங்களே அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அவர் வந்து ரொம்பவும் தனித்தனியாக இருந்து அவங்களுக்கு வந்து இந்த கோஃபைங்கிற புல்லை வந்து அவர் கொடுத்து மழுந்தார்.
அதுக்கப்புறம் திருப்பி அங்கே வந்து ஒரு 500 பேர் உட்காரக்கூடிய ஒரு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் வந்து ஒரு ஹால் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ஹாலையும் அவர் திறந்து வச்சார். அந்த ஹால் பேர் வந்து மைத்ரி ஹால்னு பேர் வச்சு அவர் சிறப்பாக திறந்து வச்சார். மைத்ரி அப்படின்னாக்க அது வந்து நட்புங்கிற அடிப்படை. அந்த நட்பின் அடிப்படையில் அங்கே எல்லாரும் ஒன்றாக நட்பாக இருந்து பல கலை நிகழ்ச்சிகள் நடத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் கொடுத்த பேராகும். அதுக்கப்புறம் அவர் வந்து அங்கே அனுகிர பாஷன் கொடுத்தாரு. அங்கே இருக்கிற 400 பேரும், அங்கே கூட இவங்களை பார்த்துக்கக்கூடிய 200 பேரும் சேர்ந்து 600 பேர் அந்த ஹாலில் இருந்தோம். அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு கிட்டத்தட்ட 40 நிமிஷம் பொறுமையாக அனுகிர பாஷன் கொடுத்தார். அதில் அவர் முக்கியமாக சொல்ல வந்தது என்ன அப்படின்னாக்க, இளைஞர்கள், அதாவது பாரதத்தில் இருக்கிற இளைஞர்கள் இன்றைக்கி வந்து 35% இந்தியாவோட பாப்புலேஷனில் 35% இளைஞர்களாக இருக்காங்க. இந்த இளைஞர்கள் தான் நம்ம பாரதத்துக்கு முதுகெலும்பு மாதிரி. அவங்க எல்லாரும் படிப்புக்காகவும் சரி வாழ்க்கைக்காகவும் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. அந்த ஒரு மாற்றம் அதில் வரணும். அவங்க இங்கேயே இந்தியாவிலேயே படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்தியாவிலேயே நிறைய வேலை செய்யறதுக்கான வழிமுறைகளும் இருக்குது. அதனால் இந்த இளைஞர்கள் எல்லாம் இந்த நாட்டிலேயே இருந்து இந்த நாட்டை சிறப்பாக பணியாற்றினாங்கன்னா நம்ம பாரத தேசம் ஒரு பெரிய வல்லரசாக கூடிய சீக்கிரம் மாறும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவித்தார். அதே போல் அவர் என்ன சொன்னார்னா, இவங்க எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வில்லேஜிலிருந்து தான் வந்திருக்கோம். நம்ம எல்லாருமே அந்த வில்லேஜில் உள்ள பழைய கோயில்களை நம்ம வந்து பார்த்து அதை செட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லபடியாக பூஜைகள் நடக்கிறதுக்கான இந்த ஏற்பாடுகளை அந்த இளைஞர்கள் அதை செய்யணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப வற்புறுத்தி சொன்னார். இதை தவிர ராமாயணம், மகாபாரதம், திவ்ய பிரபந்தம் இது போன்ற இதிகாசங்களை அவங்க படித்து அதை நல்லா தெரிஞ்சுட்டு அதை வந்து வாழ்க்கையில் இதை பின்பற்றினா வந்து ஒரு அவங்க ஒரு நல்ல ஒரு பாரதத்தில் ஒரு நல்ல பிரஜைகளாக இருக்க முடியும், நம்ம கல்ச்சரை பின்பற்றி இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் வற்புறுத்தி சொன்னார். கடைசியாக அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னாக்க, இந்த இளைஞர்கள் போன ஒரு ஜெனரேஷனில் ஒரு கடந்த 20-30 வருஷமாக நிறைய பேர் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அங்கே படிக்க போனவங்க திருப்பி வரல. ஆகையினால இங்கே உள்ள அவங்களுடைய பேரண்ட்ஸு இங்கே தனியாக விடப்பட்டிருக்காங்க. அது மாதிரி விடப்பட்டவங்கள இங்கே நீங்கள் வந்து கவனித்து அவங்களுக்கு ஒரு ரம்மியமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய உணவு, அவங்களுடைய சேஃப்டி, அவங்களுடைய ஹெல்த்து, இதுக்கான உள்ள எல்லா ஃபெசிலிட்டிஸ், ஆம்புலன்ஸ்லேருந்து டாக்டர்லேருந்து எல்லாம், ப்ளஸ் அவங்களோட ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட், அவங்க வீட்டில் எல்லா வீட்லேயும் உள்ளுக்குள்ளே இருக்கிற வேலைகள் அத்தனையும் செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை நீங்கள் சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. அதனால் அவங்க வந்து ஒரு வந்து சந்தோஷமான ஒரு கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை இங்கே வாழறதுக்கான ஏற்பாடை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் கம்பெனியையும் சிறப்பான முறையில் அவர் பாராட்டினார். எங்களையும் வாழ்த்தி அதுக்கப்புறம் விடைபெற்று கொண்டார். இதுதான் அன்னைக்கு நடந்தது. இது உங்களோட இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து மெயின் பர்பஸ் என்ன சார், சுவாமிஜி வந்தார்ல, என்ன மெயின் பர்பஸ் மெயின் பர்பஸ் தாங்க. அதாவது உங்களுக்கு நான் முன்னே சொன்ன மாதிரி, ஆமாம் முன்னே சொன்ன மாதிரி, இப்போ இந்த 400 பேரும் அவர் வந்து கிட்டத்தட்ட கடந்த ஒரு 6 மாதமாக அவர் திருப்பதியில் இருந்தார். இங்கிருந்து இந்த 400 பேரும் அந்த 70 வயசில் உள்ளவங்க, 80 வயசில் உள்ளவங்க அங்கே போய் அவங்கள பார்த்து அவர்கிட்ட அனுகிரகம் வாங்கிட்டு வர்றதுங்கிறது கஷ்டம். இதே மாதிரி அங்கே வேலை செய்கிற 200 பேரும் அவங்க போய் பார்த்துட்டு வர்றதுங்கிறதுலாம் நடக்கிற காரியம் இல்லை. ஆகையினால இவங்க எல்லாரும் இருக்கிற ஒரே இடத்துக்கு அவரை அழைப்பு விடுத்து அவரை வந்து இவங்களோட ஸ்பெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு. இன்ஃபேக்ட் இது முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க, நாங்கள் வந்து இந்த மடத்துக்கோ இல்லை திருப்பதிக்கோ அவர் எங்கே கேம்ப் இருக்காரோ அங்கே போயிருந்தா கூட எங்களால் இவ்வளோ அருகாமையில் அவரை பார்த்து அவரோட இன்ட்ராக்ட் பண்ணி அவர்கிட்டேருந்து பிரசாதம் வாங்கி பழம் வாங்கி இதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது. இது ஒரு சிறப்பான ஏற்பாடாக இருந்தது. இது எங்கள் வாழ்க்கையிலேயே ரொம்ப மறக்க முடியாத நாளாக இருந்ததுன்னு எல்லாரும்
சரி, இது வந்து கம்யூனிட்டி சார். அதர் ரிலீஜியன்ஸ் ஆல்சோ இருந்திருப்பாங்க சார். ஆமாங்க. அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி சார். அவங்க ரெஸ்பான்சிபிளும் நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் அந்த 200 பேர் அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருந்தாங்களே, அது அவங்களும் வந்து பல பேக்ரவுண்ட்லேருந்து உள்ளவங்க தான். அவங்க எல்லாரும் ஒருத்தர் கூட எந்த ஒரு இன்ஹிபிஷனும் இல்லாமல் அவங்க வந்து இது மாதிரி ஒரு குரு, அது குரு யாராக இருந்தால் என்னங்க, அது ஒரு பாதிரியாராக இருந்தாலும் சரி, ஒரு இமாமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆச்சாரியாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்டேருந்து அருள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது. அந்த விதத்தில் அவங்க எல்லாருமே வந்தாங்க. இன்ஃபேக்ட் சில ஃபோட்டோஸ் காமிக்கிறேன். அதில் இருக்கிறவங்க கிறித்துவ நண்பர்கள் நிறைய பேர், கிறித்துவ பெண்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து அவ்வளோ இதுவாக இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய வீட்டில் உள்ள ஒரு எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பெண், அவங்க வந்து ஒரு கிறித்துவ பெண் தான். அவங்கள அழைச்சிட்டு போயிருந்தோம். அவங்க வந்து அடுத்த நாள் எனக்கு சொன்னது என்னென்னா, இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப சிறந்த நாள், எதிர்பார்க்கவே இவ்வளோ சிறப்பாக இருக்கணும், நீங்கள் இதை ஏற்பாடு படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அவர்கள் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக சொன்னாங்க. அதனால் இங்கே வந்து இது வந்து ரிலிஜனை கடந்து உள்ள அருள் வாங்குகிற ஒரு விஷயமாக தான் பார்க்கணுமே வழிய, இது வந்து இந்து, கிறித்துவர், இஸ்லாமியர் அப்படிங்கிற விஷயம் இதில் இல்லை. எவ்வளோ டைம் இருந்தார் சார்? அவர் கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் இருந்தார். அதுக்கப்புறம் இது வந்து கண்டினியூ பண்ணுவீங்க, அந்த மாதிரி வருஷம் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குங்க? அதாவதுங்க, இவர் இது மாதிரி ஒரு ஆச்சாரியா வர்றது இது முதல் தடவை இல்லை. இதுக்கு முன்னாடி 4-5 ஆச்சாரியர்கள் வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த சிவா விஷ்ணு கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கே வந்து ஓம்காரானந்த சுவாமிகள் தான் வந்து அவர் கும்பாபிஷேகம் பண்ணி வைத்தார். போன வருஷம் வந்து நவராத்திரி பூஜையை 15 நாளாக இருந்து அதை சிறப்பாக நடத்தி கொடுத்தது வந்து நெரூர் சாஸ்தா சுவாமிகள் சொல்லி அவர் பண்ணி வைத்தார். அதுக்கப்புறம் சகடபுரம் சுவாமிகள் வந்திருக்காரு. அதே மாதிரி இவர் வந்திருக்காரு, மன்னார்குடி ஜியர் வந்திருக்காரு. இது மாதிரி பல வாழ்க்கையில் பல இதை ஃபாலோ பண்ணுற ஆச்சாரியர்கள் அங்கே அழிச்சிட்டு வந்துட்டுருக்கோம். இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு அவங்கள தேடி இவ்வளோ பெரிய ஆச்சாரியர்கள் வராங்கங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இதுதான் முதல் முறை தானே வந்திருக்காரு? இல்லைங்க, இவர் வந்தது இதுதான் முதல் முறை. பட் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஆச்சாரியர்கள் எல்லாமே வந்து கடந்த 3-4, இன்ஃபேக்ட் அந்த கும்பாபிஷேகங்கிறது கோயில் தான் முதல்ல கட்டினோம். கோயிலுக்கு அப்புறம் தான் முதல் ரெசிடெண்ட்டே வந்தாங்க. அந்த கோயில் அந்த கட்டும் பொழுது அதை கும்பாபிஷேகம் பண்ணும்போது பண்ணது வந்து ஓம்காரானந்த சுவாமி தான் வந்து. 20 acres project சார், எல்லாம் fully occupied சார். இப்போ வந்துங்க இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட ஒரு 300 வீடு கட்டியிருக்கோங்க. இந்த வில்லாஸும் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்ஸும் இருக்குது. அதில் வந்து கிட்டத்தட்ட இப்போ 400 பேர் தங்கி இருக்காங்க. இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம், கட்டிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 300 வீடுகள் கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக இந்த கம்யூனிட்டி ஃபுல்லாக கட்டி முடித்ததுக்கப்புறம் சுமார் ஒரு 800 சீனியர்ஸ் அதில் இருப்பாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கிறோம். வேறு என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்குங்க. அதில் ஒரு கிட்டத்தட்ட 40,000 சதுர அடி அளவில் ஒரு க்ளப் ஹவுஸ் வச்சுருக்கோம். அதில் வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஒரு 5 ஸ்டார் கிச்சன் சொல்லலாம். அது மாதிரி அவங்களுக்கு வந்து ISO 22,000 தரம் உள்ள ஒரு கிச்சன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதிலிருந்து தான் அவங்களுக்கு உணவு தயாரித்து கொடுக்குறோம். அங்கே ஒரே டயத்தில் கிட்டத்தட்ட 200 பேர் உட்காந்து சாப்பிடக்கூடிய AC டைனிங் ஹால் இருக்குது. இதை தவிர அவங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அவங்களுக்கு வந்து அவுட்டோர் ஜிம் இருக்குது, இன்டோர் ஜிம் இருக்குது. இன்னும் சொல்ல போனாக்கா அவங்க வந்து கேம்ஸ் விளையாடுறதுக்கு கேரம், செஸ் இது மாதிரி கேம்ஸ் விளையாடுறதுக்கு லைப்ரரி இருக்குது. அண்ட் தென் பூல் டேபிள் இருக்குது. அவங்க வந்து பில்லியர்ட்ஸ் விளையாடுறதுக்கான பூல் டேபிள் இருக்குது. ஃபிசியோதெரப்பி ஃபெசிலிட்டி இருக்குது. ஃபிசியோதெரபிஸ்ட் அங்கே டெய்லி இருக்காங்க. யாருக்கெல்லாம் ஃபிசியோதெரப்பி வேணுமோ அது கொடுக்குறாங்க. இதை தவிர இதை வந்து இங்கே அவங்களுக்கு ஹெல்த்தை பொறுத்தவரை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க, நாங்கள் வந்து செட்டிநாடு ஹாஸ்பிட்டலோட நாங்கள் ஒரு டைப் வச்சுருக்கோம். அங்கே வந்து செட்டிநாடு ஹாஸ்பிட்டல்
மண்டே டு சாட்டர்டே டாக்டர் நார்மல் ஷிஃப்ட்டில் வந்துட்டு போகிறாரு. ஆனால் இந்த பேராமெடிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நர்ஸ் வந்து ரவுண்ட் த கிளாக் 3 ஷிஃப்ட் பேசிஸில் இருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒரு ஆம்புலன்ஸும் 24/7 அங்கேயே இருக்குது. எனி மெடிக்கல் எமர்ஜென்சி ஒரு குறிப்பிட்ட ஒரு 25 நிமிஷத்துக்குள்ளே அவங்கள வந்து இந்த மெயின் செட்டிநாடு ஹாஸ்பிட்டலுக்கு எங்களால் அழைச்சிட்டு போக முடியும். இதில் வந்து ஜென்ரலாக சொல்லுவாங்க, ஒரு உயிரை காப்பாற்றணும் அப்படின்னாக்கா அந்த கோல்டன் ஹவர் சொல்லுவாங்க. அந்த கோல்டன் ஹவருங்கிறது 1 hour சொல்லுவாங்க. அதில் 25 நிமிஷத்துக்குள்ளே எங்களால் அந்த ஒரு சிறப்பான ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டிக்கு அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. இது 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 வந்து அவங்களுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய முக்கியமான விஷயம். இதை தவிர நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, அங்கே எல்லோரும் வயசானவங்க, எல்லோரும் ஒரு ஒரு காலத்தில் நம்ம வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ஒருத்தர் தவறி போயிடுறாரு அப்படின்னாக்க அதுக்கான உள்ள எல்லா காரியங்களையும் இந்த கம்பெனியை எடுத்து செஞ்சு கொடுக்குறது. இது ஒரு பெரிய ஒரு சர்வீஸாக பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் இல்லை ஆனால் ஒய்ஃப் மாத்திரம் இருக்காங்க, அந்த டயத்தில் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் அவங்களோட முறைப்படி அவங்க எதை பின்பற்றுறாங்களோ அது பிரகாரம் எல்லா விஷயங்களையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து ஹஸ்தி கொண்டு போய் கரைக்கிற அளவுக்கு நாங்கள் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுறோம். இது ஒரு பெரிய விஷயமா அங்கே இருக்கிறவங்களுக்கு அது ஒரு ஃபீல் பண்ணுறோம். இது வந்து இப்போ வந்து லேட்டர் இந்த செக்மெண்ட் வந்து எவர் க்ரோயிங் செக்மெண்ட்ஸ், இந்த க்ரோயிங் செக்மெண்ட்ஸ் வேறு எதனா ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குங்களா சார்? இன்ஃபேக்ட் அவர் காஞ்சி பெரியவர் வந்து சொன்னார், இங்கே மாத்திரம் இல்லாமல் இதே மாதிரி நீங்கள் இதில் காஞ்சிபுரத்தில் பண்ணலாம். ஏன்னா அங்கே புது ஏர்போர்ட் வருது, அதுக்கு பக்கத்தில் காஞ்சிபுரம்ங்கிறது கோயில் நகரம், அந்த கோயில்கள் அவ்வளோ இருக்குது, அதனால் அங்கே பண்ணலாம். அதே மாதிரி கும்பகோணத்தில் பண்ணலாம், அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தில் பண்ணலாம். அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அவர் அன்னைக்கு பேசும்பொழுது அதை எடுத்து சொன்னார். நாங்களும் அதை இது செஞ்சிட்டோம். இதில் என்ன அப்படின்னாங்க, ஒரு கட்டுறதுங்கிறது ரொம்ப சிம்பிள். இந்த பில்டிங் கட்டிடலாம், பில்டிங்கை அவங்களுக்கும் பொசஷன் கொடுத்துடலாம், அவங்களும் வந்துடலாம். அதுக்கப்புறம் அவங்கள கவனிச்சிக்க வேண்டிய விஷயம் இருக்குது பாருங்கள். இவ்வளோ விஷயங்கள் பார்த்து 400 பேருக்கு டெய்லி இது ஒரு கல்யாணம் மாதிரிங்க. 400 பேருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, 400 பேருக்கு லஞ்சு, 400 பேருக்கு டின்னரு, காத்தால் 5:30 மணிக்கு காஃபி, இதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது, அதுவும் சுகாதார முறையில் கொடுக்கணுங்கிறது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. இதை எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து இந்த பர்டிகுலர் சர்வீஸ் செய்கிறோம் பாருங்கள், அது வந்து நாங்கள் ஒரு லாப நோக்கோட செய்யலை. அஃப்கோர்ஸ் நாங்கள் பில்டிங் கட்டுறோம், பில்டிங் விற்கிறோம், அது வந்து எங்களுடைய தொழில், அதில் உள்ளது எங்களுடைய பிஸ்னஸாக அதை அணுகிறோம். ஆனால் இந்த சர்வீஸ் அதுக்கப்புறம் கொடுக்குறோம் பாருங்கள், இதை வந்து நாங்கள் வந்து அவர் சொன்ன மாதிரி இது மாதிரி வயசானவங்களுக்கு இது மாதிரி சேவை செய்யறதுங்கிறது ஒரு தர்மம் அப்படின்னு சொன்னார். அந்த தர்மத்தின் அடிப்படையில் தான் செஞ்சுட்டு இருக்கோம்.